உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலே இப்போது பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் அதிலே சாரா ஜாஸ்மின் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றார் என்றும் விமான நிலையத்திற்கு சென்றவர் இன்னும் ஒரு காரிலே அவர் தப்பிச் சென்றிருக்கின்றார் என்ற விடயத்தையும் மிக முக்கியமான இந்த விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரி நேற்று முன்தினம் விசாரணையின் போது தெரிவித்திருக்கின்ற விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி உடனடியாக அந்த விசாரணைகளை நடத்தி வருகின்ற 3 பேர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் உதயகமன் பல, விமல் வீரவம்ச, திலித் ஜெயவீர போன்றவர்களை உடனடியாக நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த நீதிமன்ற அவமதிப்பை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே வழக்கு தாக்கல் செய்யும்படி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேலும் முன்னாள் அமைச்சரும் மஹிந்தவின் தம்பியுமான பெசில் ராஜபக்சவை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்டர்போலினுடைய உதவி மாத்திரமல்லாமல் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தினுடைய உதவியோடு இந்த வேலையை நாங்கள் செய்ய போகின்றோம் என்பதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கானது அல்லது அந்த விடயமானது இப்போது தீவிரம் பெற்று வருகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இதில் மிக மிக முக்கியமான விடயம், கடந்த 4ஆம் திகதி நேற்று முன்தினம் அதுவும் கொழும்பு நிரந்தர 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்திலே கடும் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றதாம். அதுவும் இரவு வரையிலே இருட்டுமளவுக்கு அந்த விசாரணை, காலை தொடங்கிய விசாரணைகள், வாக்குமூலங்கள் பதிவு செய்கின்ற விடயங்கள், சாட்சியங்கள் வழங்கிய விசாரணைகள் என்ற அத்தனையுமே இரவு வரையிலே இடம்பெற்றிருக்கின்றதாம். இந்த கொழும்பு மேல் நீதிமன்றம் நிரந்தர 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றதாம். அதிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக 24 பேருக்கு எதிராக, குறிப்பாக முகமது இப்ராஹிம், முகமது நௌஃபர் என்று சொல்லப்படுகின்ற நௌஃபர் மௌலவி என்று சொல்லப்படுகின்ற மொத்தமாக 24 பேருக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கின்ற வழக்கு தொடர்பாகத்தான் இந்த விசாரணைகள் தீவிரம் பெற்று வருகின்றதாம். என்ன விடயம், என்ன சார்ந்தது என்று பார்க்கின்ற போது இப்போது அந்த விசாரணைகளின் போது கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய பிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இருந்த நபர் வழங்கிய வாக்குமூலம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதிலே இந்த சாரா ஜாஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற பெண் உயிரிழக்கவில்லை. அவர் அந்த இடத்திலே, குறிப்பாக அந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்ற இடத்திலே, வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற இடத்திலே பலர் இறந்திருந்தார்கள் என்றும் அந்த இடத்திலே சாரா ஜாஸ்மின் இல்லை என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார். பல ஆதாரங்களையும் உண்மைகளையும் முன்வைத்திருக்கின்றாராம். கடந்த 4ஆம் திகதி கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்திலே தான் இந்த விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதிலே 9வது பிரதிவாதி அல்லது 9வது குற்றவாளிக்கு எதிராக குறுக்கு விசாரணைகள் இடம்பெற்ற போது இந்த போலீஸ் அதிகாரியும் தன்னுடைய சாட்சியத்தை வழங்கி இருக்கின்றாராம். அம்பாறை பிராந்தியத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இருந்த நபர் இப்போது அவர் மேற்கு மாகாணத்தினுடைய தெற்கு பகுதிக்கான பிரதி போலீஸ் மாதிபராக இருக்கின்றார். எனவே அவர் வழங்கிய வாக்குமூலம் ஒரு மிக முக்கியமான இடத்தை வகித்திருக்கின்றது. குறிப்பாக அவர் சொன்ன விடயமானது, தான் அங்கே கடமையில் இருந்தபோது அரச புலனாய்வு சேவையிலிருந்து தனக்கு தகவல் வந்திருந்ததாம். குறிப்பாக கல்முனை மற்றும் சம்மாந்துறை பகுதிகளிலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னர் இடம்பெற்றிருக்கின்றது. இது ஓரிரு நாட்களின் பின்னர் இந்த கல்முனை மற்றும் சம்மாந்துறை பகுதிகளிலே சந்தேகத்திற்கிடமான இடங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அரச புலனாய்வு பிரிவின் கிழக்கு கட்டளை பகுதியிலிருந்து தனக்கு தகவல் கிடைத்திருந்ததாம். உடனடியாக இந்த தகவலை அம்பாறை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தியது மாத்திரமில்லாமல் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கும் தான் தெரியப்படுத்தினாராம். இதற்கிணங்க அந்த சம்பவம் இடம்பெற்று, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று 1-2 நாட்களின் பின்னர், அதாவது 26ஆம் திகதி இந்த சம்மாந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை சோதனையிட்டிருக்கின்றார்கள். அந்த வீடு இஸ்மாயில் லப்பை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்கு சொந்தமான வீடாம். அந்த வீட்டை சோதனையிட்ட போது அதற்குள்ளே தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு, அதனுடைய பெயரை இதிலே சொல்ல முடியாது, சொன்னால் இந்த எங்களுடைய ஊடகத்திற்கும் பிரச்சனை வரும். எனவே அந்த தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பினுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த அடையாளங்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு நிற கொடிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. கருப்பு நிற கொடிகள் மாத்திரம் மீட்கப்பட்டதில்லாமல் பல உடைகளும் அந்த இடத்திலே மீட்கப்பட்டிருக்கின்றதாம். அதே போன்று இன்னும் பல இடங்களில் நடத்தப்பட்ட, இன்னும் பல வீடுகளில் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தவர்கள் போட்டிருந்த ஆடைகள் மற்றும் பதிவிலக்கம் இல்லாத ஒரு சிறிய வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றதாம். அது மாத்திரமல்லாமல் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது கல்முனை பகுதியினுடைய போக்குவரத்து கடமையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தனக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சாய்ந்தமருது பகுதியிலே ஒரு போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற தகவலை வழங்கினாராம். உடனடியாக தானும் இராணுவ படைப்பிரிவின் தளபதியாக இருந்த மஹிந்த
முதலிகையும் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து போனோம், இந்த சாய்ந்தமருது பகுதியிலே இந்த தாக்குதல் இடம்பெற்ற இடத்துக்கு தாங்கள் விரைந்து போனோம் என்றும், ஒரு பாலத்துக்கு அருகிலே செல்கின்ற போது தாக்குதல் சம்பவமானது மிக தீவிரம் பெற்றிருந்தது என்றும், துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்ததாகவும், தாங்கள் அந்த இடத்தை நெருக்கி சென்ற வேளையிலே கிட்டத்தட்ட 1 மணித்தியாலங்கள் வரையிலே இந்த துப்பாக்கி சத்தங்களும் வெடிப்பு சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது என்ற விடயத்தை இந்த சமந்த விஜயசேகர் அவர்கள் வாக்குமூலமாக வழங்கியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அங்கே அந்த மேலதிக மன்றாடியார் நாயகம் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கின்றார். உடனடியாக தாங்கள் இந்த சாய்ந்த மருதினுடைய எல்லைப்புறத்தில் இருக்கிற ஒரு வீட்டிற்கு தாங்கள் சென்றோமாம், அந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற வீட்டிற்கு. அங்கே செல்கின்ற போது நுழைவாயிலேயே T-56 ரக துப்பாக்கியோடு ஒரு நபர் இறந்து கிடந்தார் என்பதையும், அங்கே உள்ளே செல்கின்ற போது ஒரு மோட்டார் வாகனம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது என்பதையும் சொல்லியிருந்தாராம். அந்த வீட்டினுடைய முன்கதவுக்கு அருகிலே ஒரு நபருடைய உடல் கிடந்தது. அந்த நபருடைய உடல் சஹ்ரான் ஹாசிமினுடைய தம்பியான, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்திய சஹ்ரான் ஹாசிமினுடைய தம்பியான செய்னியினுடையது என்பதை சொல்லியிருக்கின்றார். அதன் பின்னர் அங்கே சோதனைகளை மேற்கொள்கின்ற போது சஹ்ரானுடைய தாய், சகோதரி மற்றும் மகனுடைய உடல்கள் மீட்கப்பட்டதென்றும், அதன் பின்னர் தாயினுடைய உடல் மீட்கப்பட்டதற்கு மேல் பகுதியிலே T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் மீண்டும் ஒரு வெடிப்பு சம்பவத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு பல ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு அந்த வீட்டினுடைய கூரை மீது காலற்ற நிலையிலே ஒரு உடல் வீசப்பட்டிருந்ததாகவும், தூக்கி வீசப்பட்டிருந்ததாகவும், அதாவது வெடிப்பு சம்பவத்தின் போது அது தூக்கி வீசப்பட்டிருந்ததாகவும், அந்த உடலும் சஹ்ரானுடைய இன்னும் ஒரு சகோதரர், இன்னும் ஒரு தம்பியான இந்த டில்வானுடையது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதுதான் அங்கே மீட்கப்பட்ட உடல்கள், இவைதான் அங்கே மீட்கப்பட்ட உடல்கள் என்றும், அதிலே அந்த இடத்திலே தான் சாரா ஜாஸ்மினுடைய உடலும் இருந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அப்படி ஒரு உடலும் அங்கே இல்லை என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்கள் இப்போது புலப்படுத்துகின்றது. எனவே இந்த விடயம் தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. எனவே அந்த சாரா ஜாஸ்மின் தொடர்பாக இன்னும் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தகவல் பல ஊடகங்களிலே, அதாவது ஒரு சில ஊடகங்களை பார்க்கின்ற போது தெளிவுத்தன்மை இல்லாமல் இருந்தது. இதே இது தென்னிலங்கையைச் சேர்ந்த பல பிரதானமான ஊடகங்கள், பல இந்த புலனாய்வு தகவல்களை வெளியிடுகின்ற ஊடகத்தில் பார்க்கின்ற போதும் இந்த விடயம் அந்த அளவுக்கு தெளிவுத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக அந்த முன்னாள் அம்பாறை பிராந்தியத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இருந்த சமந்த விஜயசேகர சொன்ன விடயம்தான் மேலும் இடம்பெற்ற பல விசாரணைகளின் பின்னர் இந்த சாரா ஜாஸ்மின் தொடர்பாக ஒரு தகவல் கிடைத்ததாகவும், அதிலே இந்த சினமன் கிராண்ட் என்று சொல்லப்படுகின்ற தனியார், மிக அதிசொகுசு தனியார் தங்குமிட விடுதி, இந்த ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்திய நபரும் வெளிநாட்டில் இருக்கின்றாராம். அவரும் தானும் இந்த கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாகத்தான் வெளியேறினோம் என்ற அடிப்படையிலே தகவல் சொல்லப்பட்டிருந்ததாம். ஆனால் அதனை கேள்விப்பட்டு உடனடியாக தாங்கள் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது தான் ஒன்று தெரிய வந்ததாம். புலனாய்வாளர்களை திசை திருப்புகின்ற வேலைகளை இந்த சாரா ஜாஸ்மின் செய்திருக்கின்றார் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டதாம். குறிப்பாக இந்த 2 பேரும் அந்த தாக்குதலை நடத்திய, அந்த தனியார் ஹோட்டல் மீது தாக்குதலை நடத்திய நபரும், அகமட் என்று சொல்லப்படுகின்ற நபரும் இந்த சாரா ஜாஸ்மினும் அந்த இடத்திற்கு, விமான நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் ஒரே வாகனத்திலே. பின்னர் வெளியேறுகின்ற போது 2 பேரும் தனித்தனி வாகனங்களிலே வெளியேறினார்கள் என்ற அடிப்படையிலே அவர் அந்த வாக்குமூலத்திலே தெரிவித்திருப்பதாக இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதிலே ஒரு மயக்க நிலை இருக்கின்றது. இது சாரா ஜாஸ்மின் தன்னுடைய வாய் மூலம் கொடுத்த வாக்குமூலமா, அல்லது அந்த சாரா ஜாஸ்மின் தனக்கு நெருங்கியவர்களாக இருந்த இந்த குண்டு தாக்குதலில் இறந்து போன, அல்லது தங்களை தாங்களே குண்டு தாக்குதலில் இறந்து போன அந்த நபர்கள், சஹ்ரானுடைய சகோதரர்கள், தாய் மற்றும் மகன், சகோதரி இருந்த அந்த இடத்தில் இருந்த தொலைபேசிகளில் இருந்த ஏதும் குரல் பதிவு அல்லது செய்திகளை கொண்டு இந்த விசாரணை இடம்பெற்றதா என்பது தெளிவாக இல்லை. மாறாக சாரா ஜாஸ்மின் சொன்னதாகவும், அதற்கிணங்க விசாரணைகளை நடத்திய போது விமான நிலையத்துக்கு சென்று பார்த்த போது சிசிடிவி காணொலிகளை இருவருமே ஒன்றாக வந்து பின்னர் விமான நிலையத்திலிருந்து வெளியேறி வெவ்வேறு வாகனங்களில் சென்றார்கள் என்ற அடிப்படையிலும் தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்ற அவருடைய வாக்கு மூலம், சமந்த விஜயசேகரவனுடைய வாக்கு மூலம். இப்போது மேல் மாகாண தெற்குக்கு பொறுப்பாக சிரேஷ்ட போலீஸ் அதிபராக இருக்கின்றார். அவர்தான் இந்த வாக்குமூலங்களை வழங்கி இருக்கின்றார். இந்த வாக்குமூலம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். காரணம், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த முதற்கொண்டு ஒன்று சொல்லி வருகின்றது, சாரா ஜாஸ்மின் உயிரோடு தான் இருக்கின்றார், அவரை நாங்கள் நாட்டிற்கு கொண்டு வந்தே ஆவோம் என்ற அடிப்படையில் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்றும் சொல்லியிருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால. அதற்கிணங்க இப்போது அந்த விசாரணைகளை, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் போது நேரிலே கண்ட சாட்சியமாகவும் விசாரணைகளை நடத்திய போலீஸ் அதிகாரியான சமந்த விஜயசேகருடைய வாக்குமூலமும்
அந்த சாரா ஜாஸ்மின் உயிரோடு தான் இருக்கின்றார் என்பதை ஆதாரப்படுத்தி இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மரபணு பரிசோதனை என்பது போலியா என்றால் அதிலே தான் மிக பெரும் சுத்துமாத்து விளையாட்டுகளை காட்டியிருக்கின்றார்கள். கோட்டா தரப்பு அதுவும் சுரேஷ் சாலை தரப்பு என்பது அம்பலமாகி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதற்கிணங்கத்தான் சுரேஷ் சாலையும் சிறையிலே வைத்து கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார். கோட்டா தன்னை கைது செய்து விடாதீர்கள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்திலும் இப்போது அதற்கான கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் வழக்கு மேல்முறையீடு செய்திருக்கின்றார். அதிலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக 2 மிக முக்கியமான அதிகாரிகளாக இருக்கின்ற முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு இந்த வழக்கை விசாரித்து வருகின்ற கொழும்பு மேல்நீதி மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்ற அமர்வுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த 3 நீதிபதிகளுக்கும் கடும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். காரணம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மையமாக கொண்டு அவர்களுக்கு ஏதும் தீங்கிழைத்து விடுவார்கள் அல்லது அவர்களுக்கு ஆபத்தை விளைவித்து விட்டால் மீண்டும் ஒரு குழுவை நியமித்து அந்த விசாரணைகள் தொடங்குகின்றதற்கு பல காலங்கள் ஆகிவிடும். எனவே அவர்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த உதயகமன்வல விமல் வீரவம்ச திலித் ஜெயவீர சுஹிஸ்பர பண்டார, இவர் இப்போது சிறையில் இருக்கின்றார். சுஹிஸ்பர பண்டார இவர்களுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்வதற்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கின்றதாம். இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இந்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம், கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம். ஏன் இந்த உத்தரவு என்று பார்க்கின்ற போது சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாகத்தான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். சுரேஷ் சாலையுடன் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்ற போது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கடந்த மாதம் அளவிலே 7 தொடக்கம் 15ஆம் தேதி வரையிலே உண்ணாவிரத போராட்டங்களை எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தரப்பு, அதாவது உதயகமன்வல விமல் வீரவம்ச திலித் ஜெயவீர சுஹிஸ்பர பண்டார டிரான் அலஸ் எல்லாம் அந்த இடத்திற்கு சென்று போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பை செய்திருந்தார்களாம், நீதிமன்றத்துக்கு எதிராக அந்த இடத்திலே பேசியிருந்தார்களாம். அதுவும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் பேசியிருந்தார்களாம். இது தொடர்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு இதனை தெரியப்படுத்தியது. இது தெரியப்படுத்தப்பட்ட போது உண்மையிலேயே அவர்கள் அவதூறு பரப்பி இருக்கின்றார்கள், நீதிமன்றத்துக்கு எதிராக பேசி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது அவர்களுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யும்படி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மிக விரைவில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட போகின்றதாம். ஒரு 15 பேருடைய பெயர் விவரங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக பல பிடியாணைகள், இதுவரையிலே 3 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற சிவப்பு பிடியாணைகள். ஆனால் பெசில் ராஜபக்சவை நாட்டிற்குள்ளே கொண்டு வர முடியாத நிலை காணப்படுகின்றது. அவருக்கு இயலாது, இடுப்பு முறிந்து விட்டது, கதிரையிலிருந்து விழுந்து விட்டார் என்பதுதான் இருக்கின்ற தகவல். ஆனால் இன்று வரையிலே பெசில், அது நடந்த 1 வருடங்கள் கடந்து விட்டது, பெசில் ராஜபக்ச இலங்கைக்குள்ளே வந்த பாடில்லை. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு, அதுவும் பிரவுன் ஹில் பகுதியிலே 1.5 ஏக்கர் தென்னம்பிள்ளை காணியை வாங்கி அதற்குள்ளே வீடு கட்ட முயற்சித்தார். இது அரச பணத்திலே வந்த அரச பணத்தை மோசடியாக பயன்படுத்தி தான் இடம்பெற்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்த விடயம், சர்வதேச போலீசார் இன்டர்போலினுடைய உதவியும் நாடப்பட்டிருக்கின்றதாம், புலனாய்வு அமைப்புகளினுடைய உதவியும் நாடப்பட்டிருக்கின்றது, அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய உதவியும் இப்போது நாடப்போகின்றோம் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இலங்கையிலே குற்றவாளியாக கருதப்பட்டு தேடப்படுகின்ற ஒரு நபர் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு முடியும் என்ற அடிப்படையிலே அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தை நாடி பெசிலை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை இப்போது செய்வதற்கு தயாராகி வருகின்றோம் என்ற விடயத்தையும், மிக விரைவிலே அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விடுவோம் என்பதையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.